இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. ஹபெமூஸ் பாப்பும் நமக்கு திருத்தந்தை இருக்கிறார். ஆம், அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மறைந்த நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு பின் ஏற்பட்ட இந்த ஒரு ஆன்மீக வெற்று இடத்தை இன்றைக்கு தூய ஆவியானவருடைய துணையோடு கத்தோலிக்க திரு அவைக்கு புதிய திருத்தந்தை கிடைத்திருக்கிறார். அவர்தான் கர்தினால் ராபர்ட் பிரான்சிஸ் பிரேவோஸ்ட் என்று சொல்லப்படுகிற திருத்தந்தை 14ஆம் சிங்கராயர், திருத்தந்தை 14ஆம் லியோ அப்படி என்று கூட சொல்லலாம். அன்புமிக்கவர்களே, நமக்கு கிடைத்திருக்கிற இந்த திருத்தந்தை பற்றி பல்வேறு செய்திகளை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். மிக சுருக்கமாக அவரை பற்றி வழக்கமாக நம்ம கொடுக்கிற இன்றைய புனிதர் பகுதியை இன்றைக்கு தவிர்த்து விட்டு அந்த இடத்துல புதிதாக கிடைத்திருக்கிற நம்முடைய திருத்தந்தை 14ஆம் சிங்கராயர் அவர்களை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் செய்தியாக 2000 ஆண்டு கத்தோலிக்க கிறிஸ்தவ வரலாற்றுல முதலாக ஒரு அமெரிக்க பாப்பரசர் நமக்கு கிடைத்திருக்கிறார். இவர் பிறப்பால் வட அமெரிக்காவை சார்ந்தவர். ஆனால் பணி செய்தது தென் அமெரிக்க நாடான பெருவில் 2 குடியுரிமைகளையும் பெற்றிருக்கிறார் இந்த புனித திருத்தந்தை. அன்புமிக்கவர்களே, இவர் ஒரு அகுஸ்தீனிய துறவு மடத்தினுடைய ஒரு குருவானவர். மிக இளைய வயதிலேயே கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கிய இவர் பிறந்தது 1955 ஆண்டு. அதற்கு பிறகு இவர் அகுஸ்தீனியன் துறவு மடத்துல சேர்ந்து ஒரு துறவியாக மாற விரும்பி அதே சபையில கல்வி பயின்று பிறகு குருவாக 1983 திருநிலைப்படுத்தப்பட்டார் என்றும், அதற்கு பிறகு இவர் அந்த அகுஸ்தீனியன் துறவு சபையில பல நிலைகளில பணியாற்றி இருக்கிறார் என்றும் இவரை பற்றி நம்ம வாசிக்கிறோம். அதாவது மைனர் செமினரி என்று சொல்லப்படுகிற அந்த சபையினுடைய ஆர்வலர்கள் அஸ்பைரன்ஸ் இருக்கிற அந்த துறவு மடத்திற்கு அதிபராகவும் அதற்கு பிறகு பேராசிரியராகவும் திருச்சபையினுடைய சட்டத்தை பயின்று பிறகு நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் 2015 ஆண்டு பெரு தேசத்துல அவர் ஆயராக நியமிக்கப்பட்டார். அதற்கு பிறகு 2023 கர்தினாலாகவும் உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றுல நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, மறுபடியும் தூய ஆவியானவருடைய இருப்பை இந்த புதிய திருத்தந்தையினுடைய தெரிவின் மூலமாக நம்ம புரிந்து கொள்ளலாம். டாப் 10, டாப் 5 இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்திய ஊடகங்கள்ல அல்லது உலக பெரும்பான்மையான ஊடகங்களில் இந்த ராபர்ட் பிரான்சிஸ் பிரேவோஸ்ட் என்று சொல்லப்படுகிற கர்தினாலை பற்றின அதிக செய்திகள் இல்லைத்தான். டாப் 5, டாப் 3, டாப் 2 என்று பல நாடுகளிலிருந்து திருத்தந்தையர்கள் வருவார்கள் என்று பேசப்பட்டாலும் கடைசியில தூய ஆவியானவர் இந்த அகுஸ்தீனியன் துறவு சபையை சார்ந்த ஒரு எளிமையான மனிதரை இந்த ஒரு காலகட்டத்திற்கு நமக்கு கொடையாக கொடுத்திருக்கிறார். அன்புமிக்கவர்களே, உண்மையாகவே இது ஆச்சரியமூட்டுகிற, உண்மையாகவே இறைவனுடைய திருக்கரம் கத்தோலிக்க திருச்சபையில இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அருள் அடையாளமாகவே தான் இதை நான் பார்க்கிறேன். மறுபடியும் கத்தோலிக்க திருச்சபை என்பது ஏதோ ஒரு நாட்டுக்கு சொந்தமான, ஒரு இனத்துக்கு சொந்தமான திருச்சபை அல்ல. உலகத்திற்கே சொந்தமான நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடித்தளமாக கொண்டு கட்டி எழுப்பப்பட்ட கத்தோலிக்க திரு அவை என்பதை இது மறுபடியும் நமக்கு நினைவு கூறுகிறது. அன்புமிக்கவர்களே, அவருடைய இயற்பெயர் ராபர்ட் பிரான்சிஸ் பிரேவோஸ்ட் என்று சொல்லப்பட்டாலும் அவர் எடுத்திருக்கிற பெயர் திருத்தந்தை 14ஆம் சிங்கராயர், லியோ த 14th அப்படி என்கிற அந்த ஒரு பெயர். அன்புமிக்கவர்களே, இந்த திருத்தந்தை லியோ த 13th 13ஆம் சிங்கராயர் 19வது நூற்றாண்டுல வாழ்ந்த மாபெரும் கத்தோலிக்க திரு அவையினுடைய பாப்பரசர், தொழிலாளர்களுடைய திருத்தந்தை என்று அழைக்கப்பட்டவர், சமூக நீதியினுடைய திருத்தந்தை என்று அழைக்கப்பட்டவர். அந்த திருத்தந்தையினுடைய பெயரின் தொடர்ச்சியாகத்தான் திருத்தந்தை 14ஆம் சிங்கராயர் என்று இவர் எடுத்திருப்பதற்கான காரணம், தன்னுடைய இந்த பாப்பிரை காலமானது தொழிலாளர்களுக்காக, ஏழை எளியவர்களுக்காக, சமூக நீதிக்காக, சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுக்காக, திருச்சபையுடைய ஒற்றுமைக்காக இருக்க போகிறது என்பதை தன்னுடைய இந்த பெயரின் தெரிவு மூலமாகவே நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அன்புமிக்கவர்களே, மக்களை பார்த்து அவர் முதலாக சொன்ன வார்த்தை உங்களுக்கு அமைதி உண்டாகுக அப்படி என்று சொல்லி, கடவுள் நம்மை அன்பு செய்கிறார், கடவுள் உங்கள் அனைவரையும் அன்பு செய்கிறார். இந்த உலகத்துல கடவுள் தீமையை அனுமதிக்க மாட்டார்
நன்மையை மட்டுமே அனுமதிப்பார் என்கிற அவருடைய இந்த பொன்னான வார்த்தைகள் அவருடைய எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது, அவருடைய ஆட்சி காலம் எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறது. அப்படி என்றால் உலகத்தில் அமைதி, கடவுள் நாம் அனைவரையுமே அன்பு செய்கிறார். இந்த உலகத்துல தீமை ஆட்சி செலுத்தாது, நன்மை மட்டுமே ஆட்சி செலுத்தும் என்று சொல்லி உலக மக்களை அவர் இன்றைக்கு வாழ்த்தி இருக்கிறார். நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற புதிய திருத்தந்தை 14ஆம் சிங்கராயர் அவர்களுக்காக தொடர்ந்து செபிக்கவும், அவரோடு உடனிருந்து கத்தோலிக்க திரு அவை இந்த உலகத்தினுடைய மனசான்றாகவும் உலகத்தை வழிநடத்துகிற ஆன்மாவாகவும் இருக்க வேண்டும். புறந்தள்ளப்பட்ட ஏழை எளியவர்கள், அகதிகள் மற்றும் சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுக்கு தாயாம் திரு அவை கிறிஸ்துவின் குரலாக இருக்கவும், உலகத்துல போர்கள் நின்று அமைதி ஏற்படவும் இவர் எடுக்கிற முயற்சிகளில் நாமும் துணை நிற்போம் என்று இவருக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற புனிதரை பற்றி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடுகிறேன். இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிற புனிதர் 19வது நூற்றாண்டுல வாழ்ந்த புனித தமியான், தொழு நோயாளர்களுடைய பாதுகாவலர். தொழு நோயாளர்களுடைய பணிக்காக சென்று கடைசியில அவர்களோடு வாழ்ந்து அந்த தொழுநோயினால் பீடிக்கப்பட்டு கடைசியில ஒரு தொழு நோயாளராகவே மரித்தார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, அந்த புனிதரும் நம்முடைய வாழ்க்கையில பிறரன்பு பணிகளில நம்மை வழிநடத்தட்டும். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய படிப்பணிகளை கேட்டு அவரோடு வாழ்வது மிக கடினம் என்று, அவரை விட்டு பலர் விலகி சென்றார்கள் என்றும், கடைசியில எஞ்சி இருந்த ஒரு சிலரை பார்த்து நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நீங்களும் என்னை விட்டு போய்விட நினைக்கின்றீர்களா? அப்படி என்கிற ஒரு கேள்விக்குத்தான் திருத்தூதர்கள் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தைகள் எல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன அப்படி என்று சொல்லி, எங்களுடைய வாழ்விற்கு உம்முடைய வார்த்தை மட்டுமே விளக்கு, எங்களுடைய நித்திய வாழ்விற்கும் நிரந்தரமான நிலையில்லா வாழ்விற்கும் உம்முடைய உணவு மட்டுமே மருந்தாகும் அப்படி என்று சொல்லி, நம்முடைய இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வை புத்துணர்ச்சியோடு நம்மை வழிநடத்துவதற்கு வாழ்வு தரும் இயேசுவினுடைய வார்த்தை, அவர் நமக்காக விட்டு சென்ற நற்கருணை மட்டுமே நித்தியத்திற்கும் நம்மை வழிநடத்தும் என்கிற பேர் உண்மையைத்தான் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. புதிய திருத்தந்தையை நமக்கு கொடுத்திருக்கிற மகிழ்ச்சியில் இருக்கிற நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில இறை வார்த்தைக்கும் நற்கருணைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ இறைவனிடத்துல மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.